ஹாய் கைஸ், வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ ஆவடியில இருந்து. சோ வெல்கம் டு நீங்க எங்க போறீங்க? ஆணியா புடுங்க வாங்கடா. ஆவடி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும் சொன்னோம். என்னடா பின்னாடி பாலடைஞ்ச பில்டிங்கா இருக்கேன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இப்பத்திய டெம்பரவரி ஆவடி பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, செம்ம கிராண்டாக வந்துட்டு இருக்கு. அதனால டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா அந்த எதிர்க்க இருக்க ஜாக் சிட்டியாக பஸ் ஸ்டாண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த கமெண்ட்ஸில் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண ஆவடி தாம்பரம் ரூட் ஒன் ஆஃப் த ஹாட் ரூட்ஸ்னே சொல்லலாம் நம்ம சிட்டியில். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸில் 3 வழிகளில் ட்ரை பண்ண போகிறோம். அது 3மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூட் டிசைட் பண்ணியிருக்கோம். அதில் முதல் இது சொல்லுங்கள். ஸோ என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். இப்போயே சொல்லிடுறேன், 2 லோக்கல் ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒன்று எய்தர் வயா சென்னை சென்ட்ரல், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பீச் வழியா 2 ட்ரெயின். இது 2லேருந்து ஸ்டேஷன் மாதிரி தாம்பரம் போக போகிறோம். அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கலாம் சொல்லியிருங்க. அண்ட் நான் வந்து ட்ரை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 202, அதாவது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ஒரு ரூட்டு. ஆவடியிலேருந்து கிளம்பி தாம்பரம் வரைக்கும் போகிறது. அந்த ரூட்டை பற்றி, அந்த டிஸ்டன்ஸ் பற்றி, அது என்ன மாதிரி இருக்குது எல்லாமே வந்து தெளிவாக பார்ப்போம். அண்ட் மாதவன் பண்ண போகிறது, நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 70. ஸோ ஆவடியிலேருந்து தாம்பரம் சிட்டிக்குள்ளே போகிற ரூட்டில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ரூட்னே சொல்லலாம். ஹெவி டிராஃபிக் இருக்க ரூட். அதனால தான் பார்த்தீங்கன்னா 3 பேருமே இவ்வளோ விடிய காலையில் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி. சில்வர் ஜூப்ளி ஒரே ஐடியா கிழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சார் வந்து 3 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு என்னை எழுப்பிடுவேன் அப்படின்னாரு. அவர் எந்திரிக்கல, நான் எந்திரிச்சு கிளம்பி வந்துட்டேன். சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. யார் ஃபர்ஸ்ட் போய் எந்த டிரான்ஸ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுறோன்னு பார்ப்போம். இவங்க 2 பேத்துக்கு டாட்டாவை போய் சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்புவாங்க. வாங்க, விடிஞ்சிருச்சு. ஆவடி பஸ் ஸ்டாண்டுங்க. ஆக்சுவலாக சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. சூன் வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எதிர்பார்க்கலாம், ஒரு பஸ் ஸ்டாண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுதுங்க. 5:47க்கு நமக்கு அடுத்த லோக்கல் ட்ரெயின் இருக்குது. ஸோ அதை பிடிச்சி நம்ம போயிடலாம். டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில் ஒன் ஆப்லேயே எடுத்துட்டேங்க. ஸோ 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பீச் வழியாக தாம்பரம் போகிறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போகிறது, சென்ட்ரலில் நிப்பாட்டி பார்க் வழியாக போகிறது. 2த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான் ஃபேரு. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு நம்ம அப்படியே ட்ரெயின் ஏற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவங்கெல்லாம் இன்னும் கிளம்பிட்டாங்களா என்னன்னு கூட தெரில. ட்ரெயின் ஏறிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியாக மணி 5:45 ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அங்கே ஏதோ லோக்கல் ட்ரெயின் நிற்கிது. எம்ஏஎஸ் தான் போட்டிருக்கு, பட் இருந்தாலும் தெரில. அந்த ரெட் லைட் எரியுது. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் எ ட்ரெயின் ஆன் திஸ் ட்ராக். அவன் 6 மணிக்கு சென்னை சென்ட்ரல் போகிறவன், இவன் 5:55க்கு இங்கேருந்து கிளம்புறேன். வாங்க இதுலேயே போயிடுவோம். மதுரைக்கார் அப்படியே கிளம்புங்க. பாய். ட்ரெயின் ஏறுங்க, நாங்கள் அப்படியே பஸ் ஏறிடுறோம். நம்மளுக்கு உண்டான பஸ் அங்கே ரெடியாக இருக்குங்க, 70. ஸோ பஸ்ஸு திருப்பி யூட்டன் பண்ணிட்டு வந்த வரைக்கும் இங்கேருந்து ஏறுவோம். ஒரு சூப்பரான சன்ரைஸ் வந்துட்டு இருக்குங்க. ஓ வா, பார்க்கவே செம்மழகாக இருக்குல்ல. 70 தாம்பரம் வண்டி. ஸோ மாதவனுக்கும் கிடச்சிருச்சு. டாட்டா. 5:52 ஆகுதுங்க. ஸோ ஆவடியிலேருந்து கிளம்பியாச்சு. கடைசி சேலஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஐ பாயிண்ட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் உங்கள் சைட்லேருந்து வந்துருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் 100 ரேங்க்கில் நம்ம 12 வரைக்குமே போச்சு நம்ம வீடியோ. ஸோ 24 lakhs கிட்ட பார்த்தீங்கன்னா ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதில் இங்கே போடுறோம் பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கும் மறக்காமல் ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு போயிடுங்க. இப்போதைக்கு இந்த ஏரியா டெம்பரரி பஸ் ஸ்டாண்டாக மட்டும் இல்லை, டெம்பரரி பார்க்கிங் ஏரியா, டிப்போ மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து கரண்ட் பஸ் ஸ்டாண்ட்லேயும் கரண்ட் டிப்போலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால அங்கே இடம் கிடையாது இல்லையா. ஸோ எல்லா பஸ்ஸும் இங்கே தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 70 ரெடியாக இருக்குது மாதவன் போக வேண்டிய பஸ்ஸு. நம்ம 202 தான் எப்போ வரப்போகுதுன்னு தெரில. ஆவடி டு தாம்பரம் ஆப்ரேட் ஆகிற பஸ் ரூட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 நம்பர் இருக்குது. வேறு வேறு ரூட் தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆவடி டு தாம்பரம் டெடிக்கேட்டடாக வந்து ஆப்ரேட் ஆகுது. ஒன்று வந்து நம்ம போகிற 202 ரூட்டில் 202 தனியாக ஒன்று இருக்குது, 202A இருக்குது. ஸோ 2த்தில் எது வந்தாலும் நம்ம ஏறிக்கலாம். இந்த பக்கம்
இந்த சிட்டி ரூட் வழியாக போகணும் அப்படின்னா 70 இருக்குது, 70K ஒன்று இருக்குது. 70K பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் போகிறது, பட் சிட்டி ரூட்டு வயா தாம்பரம் போகிறது தான். ஸோ இந்த 4 பஸ் ரூட் நம்பர்ஸும் இருக்குது. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரெகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே பார்த்திங்கன்னா டைமிங் பஸ்ஸஸ் தான், இடைவேளை விட்டு தான் இருக்கும். 202X நம்ம முன்னாடி இருக்குது, இப்போ தான் வந்திருக்கு. கிளாம்பாக்கத்துலேருந்து வரக்கூடியது இது. கிளாம்பாக்கம் ஆவடி ஆப்ரேட் ஆகிறது. பட் நம்ம போக போகிற 202 ஆல்மோஸ்ட் சேம் ரூட்டுன்னு சொல்லலாம். ரூட்டு பாருங்கள், அதிலே இருக்கும் வழி. அது கிளாம்பாக்கத்துலேருந்து வந்ததுனால அங்கேருந்து வழி ஸ்டார்ட் ஆகுது. வழி வண்டலூர் பூங்கா, முடிச்சூர், திருமுடிவாக்கம். ஸோ அந்த ரூட்டு தான். எழுபது தாம்பரம் வண்டி. ஸோ மாதவனுக்கும் கிடச்சிருச்சு. டாட்டா. உடனே எடுத்துட்டாங்க. எப்பா ஏதாச்சும் ஒரு 202 அமுச்சு விடுங்கப்பா, பேசாமல் இல்லாட்டி இதில் ஏறி போயிடலாமா? நான் இது கிளம்பாக்கம் வண்டி, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக நான் தான் லாஸ்ட்டாக கிளம்ப போகிறது. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு தான் கிளம்புறோன்னு. டைம் இப்போ வந்து 5:50 ஆகுது. ஒரு 6 மணிக்குள்ளே கிளம்புனா நல்லாயிருக்கும். பின்னாடி ப்ரைவேட் பஸ்ஸு இதை வந்து உங்களுக்கு காட்டணும்ல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்லாம் ஆப்ரேட் ஆகுதுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளே ப்ரைவேட் பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒன்று இங்கே நிற்கிது, இன்னொன்று அந்த பக்கம் நிற்கிது. இந்த ரூட்ஸில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரூட்டெலாம் பாருங்கள், இங்கேயே போட்டிருக்கும். எல்லாம் உள்ளே இருக்கிற இன்டீரியர் ஏரியாஸ்க்கு. ஆரணி பஸ்ஸெல்லாம் வருது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரூட்டிங்க, ஆவடி டு ஆரணி ஆப்ரேட் ஆகிறது. முக்கியமாக பெரியபாளையம் போகிற ஒரு முக்கியமான ஒரு பஸ்ஸு இந்த ஆரணி பஸ்ஸு. பெரியபாளையம் வரணுமே, வந்துருச்சு. தெரியாமல் இந்த ரூட்டை செலக்ட் பண்ணிட்டோம் போலங்க. பேசாமல் வந்து மாதவனை இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து அந்த 70 ஏறி இருக்கணும். பட் இந்த ரூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரூட். இந்த 202 அவுட்டர் ரிங் ரோடே ஒட்டி போகும். ஸோ அதனால் வந்து சூஸ் பண்ணேன். கடைசியில் அப் ஆகிடுச்சு. இன்னும் லேட் ஆகிட்டே போகுது. 6 மணியை தாண்டிடுச்சு டைம். ஆவடி ரூட்டுக்கு இப்போதைக்கு ஆப்ரேட் ஆகிற ஒரே ஏசி எலக்ட்ரிக் பஸ் இந்த 120 ரூட்டு. கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஆவடி எலக்ட்ரிக் டிப்போ வந்துடும். அடே ஏன்டா இப்படி கொடுமை பண்ணுறீங்க? 202X இங்கே தான் ஒன்று நின்றுட்டுருக்கு. திருப்பி 202X ஏறிடலாம் தோணுது. இருந்தாலும் ஒரு விஷயம் என்னை தடுக்கிறது, நம்ம தாம்பரம் போகணும். அது மட்டும்தான் என்னை தடுக்குது. ஃபைனலி 202. பாப்பாடா பாப்பா சாமி, உனக்கு தான் வெயிட்டிங். கரெக்டாக 6:13 நம்ம ஆவடியிலேருந்து கிளம்புறோம். ஸோ பாருங்கள், இன்னொரு 202 பஸ்ஸு வந்தால் எல்லாமே ஒரே டைமில் வரும். ஸோ கூட்டத்தை பொறுத்தவரைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோச்சில் தான் இருக்கேன். ஒரு 90% சீட்ஸ் ஃபுல்லாக தாங்க இருக்குது. பட்ரவாக்கம் ஸ்டேஷன் வந்துட்டோங்க. ஸோ இந்த ட்ரெயினோட ரூட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் குவைட் நார்மல் தான். ஆவடியில் ஆரம்பித்து அம்பத்தூர் வெள்ளிவாக்கம் வழியாக சென்ட்ரல் போகிறதா. நடுவில் வர ஸ்டாப்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா திருமலை வாயில், அப்புறம் பட்ரவாக்கம், அண்ட் தென் அவன் இது சொல்லிட்டு வில்லிவாக்கம் சொல்லிட்டு வியாசர்பாடி பேசுந்துருச்சு. இது வந்து ட்ரெயின் 1ஓட ரூட்டு தாங்க இது. உள்ளூரில் இருக்கவங்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும், சென்னைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்காக தான் இது. அதிகாலையோ நள்ளிரவோ பெரம்பூர் ஸ்டேஷனில் கூட்டத்துக்கு மட்டும் என்றைக்குமே பஞ்சமே இல்லைப்பா. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த வடமாநில தொழிலாளர்களோட கூட்டம் தாங்க.
சரியாக மணி 6:30ங்க. நம்ம ட்ரெயின் வந்து நின்றுச்சு சென்னை சென்ட்ரலோட சபர்பன் ஸ்டேஷனில். ஸோ அடுத்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6:50க்கு தான் சென்னை பீச்லேருந்தே வண்டி கிளம்பும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6:55 இல்லை அந்த 7 மணி அந்த ரேஞ்சில் தான் நம்ம பார்க் ஸ்டேஷன் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டுங்க. ஸோ ஆவடியிலேருந்து தாம்பரம் போகிறதுக்கு ஒயிட் போர்டில் ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே டீலக்ஸில் ட்ராவல் பண்ணோம்னா 38 ரூபா சார்ஜ் ஆகும் ஆவடியிலேருந்து தாம்பரம் எண்ட் டு எண்டுக்கு. நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ரோட்டி எஸ்டேட், பாடி, லூகாஸ், கோயம்பேடு. கோயம்பேட்லேருந்து பார்த்தீங்கன்னா வடபழனி, அசோக் வில்லர், ஆலந்தூர், ஏர்போர்ட், குரோம்பேட், பல்லாவரம் வழியாக தாம்பரம் ரீச் ஆகும் நம்ம வண்டி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் செம்ம சூப்பராக ஆகிட்டு இருக்காங்க. ஸோ சூரியன் பார்த்தீங்கன்னா நேராக மூஞ்சி மேலே அடிக்குது. பொலிச்சுன்றதை பார்க்க சொல்லுவேன். கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையம் நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி மூணு பேர் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து அண்ணாநகர் டெப்போ கிட்ட இருக்கேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாபிரம் அவுட்டர் ரிங் ரோடு ஏரியாச்சு. நம்ம மதுரைக்கார் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரீச் ஆகிட்டாருங்க. ஸோ கடைசி 2 வீடியோவில் நம்ம தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் போகணும். இந்த வீடியோவில் நம்ம தான் லாஸ்ட்டு போல இருக்குது. அவுட்டர் ரிங் ரோட்டில் சர்வன் போயிடுவாங்க அவங்க. நம்ம தான் எப்படி போக போகிறோம்னு தெரில, பார்ப்போம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருமங்கலம் கிட்ட ரீச் ஆகிருக்கோங்க. மெட்ரோ ஒர்க் போகிறதால பார்த்தீங்கன்னா அங்கங்கே டிராஃபிக் இருக்கதாங்க செய்யுது. ஸோ மெட்ரோ ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் தான் செய்வாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது ஏர்லி மார்னிங்னால டிராஃபிக் அங்கங்கே இருந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம ஜெர்னியோட மிட் பாயிண்ட் அதாவது கோயம்பேடு ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுது. இந்த பஸ்ஸு க்ரௌடை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட்டிங் க்ரௌடு தான், எண்ட் க்ரௌடை விட. ஸோ ஆவடி கோயம்பேடு ஸ்டேஷன், அதாவது ஆவடி அந்த மண்டபம் ஸ்ட்ரெச்சுக்கு 1 hour ட்ராவல் ஆகும். கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் இந்த பல்லாவரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா க்ரௌடு நல்லா ட்ராவல் ஆகும். இந்த ரூட்டில் ஒயிட் போர்ட் பஸ்ஸஸ் கம்மி, மேக்ஸிமம் வந்து டீலக்ஸ் பஸ்ஸஸ் தான் அதிகமாக ஆப்ரேட் ஆகுது. 202 இருக்கட்டும், 202A இருக்கட்டும், ஒன்று இந்த மாதிரி பஸ் இருக்கும், இல்லை லோ ஃப்ளோர் இருக்கும். பட்டாபிராம் தாண்டி கரெக்டாக இந்த பாயிண்டில் தான் நம்ம வந்து அவுட்டர் ரிங் ரோட் ஜாயின் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட்டில் வந்து பூந்தமல்லின்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் வந்து நம்மளுக்கு அவுட்டர் ரிங் ரோட் ஜாயின் ஆகுது. அவுட்டர் ரிங் ரோட ஒட்டியே தான் போகும். சைடில் ஒவ்வொரு வாட்டியும் சர்வீஸ் ரோட்டில் இறங்கி அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்டாப்ஸில் நிற்கும். ஸோ இதிலே வந்து நம்ம வந்து டோட்டல் டிஸ்டன்ஸை பார்த்துடலாம். நம்ம போகக்கூடிய அவுட்டர் ரிங் ரோட் டிஸ்டன்ஸ் இது. ஸோ இதில் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது 33 கிலோமீட்டர் ஆகுது டோட்டலாக. இங்கே ஆவடியிலேருந்து அம்பத்தூர் வரைக்கும் இருக்கிறதே நம்மளது வந்து ஷார்ட்டான டிஸ்டன்ஸ். அண்ட் இந்த 202 பஸ் ரூட் கவர் பண்ணக்கூடிய ஸ்டாப்ஸு, அதாவது எந்தெந்த ஊர் வழியாக எந்தெந்த ஸ்டாப்ஸ் வழியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து காலேஜ், பட்டாபிராமு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சித்தார்காடு பைபாஸில் அவுட்டர் ரிங் ரோட் ஜாயின் ஆகுது. அங்கேருந்து வரதராஜபுரம்,
சிக்கராயபுரம், குன்றத்தூர், முக்கியமாக குன்றத்தூர் கோயில் வந்து ஜாயின் பண்ணுது. அதுக்கப்புறம் எரிமையூர், மதனபுரம், காந்தி நகர், அந்த சின்ன சின்ன ஏரியா, தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏரியாலாம் கனெக்ட் பண்ணுது. க்ரௌடை பொறுத்த வரைக்கும் இந்த பஸ்ஸுக்கு வந்து ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குங்க. ஏன்னா சின்ன சின்ன ஊர்கள்லாம் நடுவில் கனெக்ட் ஆகிறதுனால மார்னிங் டைமில் அந்த ஃப்ளோட்டிங் க்ரௌட் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, முக்கியமாக வந்து குன்றத்தூரை கனெக்ட் பண்ணக்கூடியது. குன்றத்தூர் முருகன் கோயிலை முக்கியமாக வந்து கனெக்ட் பண்ணணும். அவுட்டர் ரிங் ரோடு ஒட்டியே தான் ஸ்டாப்பில் நிற்கும். உள்ள குன்றத்தூர் வரைக்கும், உள்ள பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும்லாம் போகாது. அந்த அவுட்டர் ரிங் ரோடு ஒட்டியே இருக்கக்கூடிய ஸ்டாப்பில் நிற்கும். பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் கோயிலை கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நடந்து போகிற வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இதோ இந்த ஸ்டாப் தான் குன்றத்தூர் டெம்பிள் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து வெறும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம குன்றத்தூர் கோயில் ரீச் பண்ணிடலாம். இந்த நேரத்தில் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த மெம்பர்ஷிப் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம சேனல் லெவல் 1 அண்ட் லெவல் 2ல் இருக்குது. லெவல் 1 51 rupees பர் மந்த்து கட்டி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணி நம்மளுக்கு ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணலாம். இன்னொன்று லெவல் 2ல் 179 rupees. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்கலேருந்து மந்த்லி ஒன்ஸ் ரேண்டமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி சென்னையில் எங்கள் கூட ட்ராவல் பண்ணி வீடியோஸில் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் இருக்கும்போது எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களுடைய 3 பேர் லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதுபடி பார்த்தா அர்வி ப்ரோ இப்போ வந்து சென்ட்ரல் கிட்டே இருக்கார். மாதவன் வந்து எங்கே இருக்கான், வந்து இப்போ தான் அந்த பாடி கிட்டே இருக்கான். நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போய்கிட்டு இருக்கோம். டைம் 7 தான் ஆகுது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாம்பரம் கிட்ட ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டுமே பாக்கி. அண்ட் போகிற வழியில் இந்த 202A ரூட்டை பார்த்தேன். இந்த பஸ் எப்போ கிளம்பிச்சுனே தெரில. ஆவடியிலேருந்து நம்ம இருந்த வரைக்கும் கிளம்பல, நம்ம வந்ததுக்கு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பியிருக்கு போல். பட் இன்டீரியர்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய ஊர்களை தாண்டி மற்ற நிறைய ஸ்டாப்ஸை தாண்டி வேறு ரூட் இல்லையா, ஸோ மற்ற நிறைய ஸ்டாப்ஸை தாண்டி வந்ததுனால கொஞ்சம் லேட்டாக இருக்குது போல். ஸோ இருக்கிறதே நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த 202 ரூட் தான் ஃபாஸ்டஸ்ட்டு ஆவடி டு தாம்பரம். சூப்பர் ரைடுங்க. நான் சொன்னேன்ல, கம்மியான டிஸ்டன்ஸில் ஃபாஸ்ட்டாக வந்தாச்சு. என்னதான் லேட்டாக கிளம்பியிருந்தாலும் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணது நம்ம தான். ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து மாதவன் ஃபஸ்ட்டு வரான். அதுக்கு பின்னாடி தான் அந்த ட்ரெயினில் வர அருவி வந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ட்ரெயின் வந்து ஆல்ரெடி தெரியும், அது வந்து அந்த எக்மோர் டிலேலாம் தாண்டி தான் வந்தாகணும். ஸோ அதனால தான் லேட்டாக வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிரிட்ஜில் இருந்தே கேப்சர் பண்ணலாமா, 70ல் வந்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவடியிலேருந்து வந்த 70 நம்பர் பஸ்ஸு அங்கே ஒரு சிக்னல் தெரியுது பாருங்கள், அந்த சிக்னல்லே வந்து ரைட் எடுத்துட்டாங்க. ரைட் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்ட்டாங்க. சரி, வழக்கமாக எப்பயும் ரயில்வே ஸ்டேஷன் தான் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ கேப்சர் பண்ண முடியல, அங்கேயே நின்றுச்சு பஸ்ஸு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கான ட்ரெயின் வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் சிறப்பாக வந்து அதில் ஃபஸ்ட் ரீலுக்கே அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த சேலஞ்ச் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். யூடியூப்லேயும் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க.
சரியாக மணி 6:58ங்க. நம்ம ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சு. ஸோ இங்கே 6:58, மொத்தம் 26 கிலோமீட்டர் இங்கேருந்து தாம்பரத்துக்கு நமக்கு ட்ராவல் பண்ண போகிறது. எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்ப்போம். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 நம்ம அரைவ் ஆகிருக்கோங்க. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போதைக்கு வந்து லோக்கல் ட்ரெயின் ஆப்ரேஷன்ஸ்க்காக இருக்குது. ரீசன் என்னென்னா அந்த லாஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கே யாருன்னா நம்ம ஸோ பாண்டியன் ரேக் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே சோழன் ரேக்கா மாதிரி திருச்சி போகும். அந்த வண்டி தான் அது. 15 minutes later. சென்ட் தாமஸ் மவுண்ட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே ஹவுசிங் போர்டு ஓட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க. எந்திரிச்சு கூட போக முடியாது, வெளியே ஷார்ட்ஸ் எடுக்க முடியாத நிலைமை. சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனை தாண்டி வந்துகிட்டு இருக்கோங்க. வண்டி ஹவுஸ்ஃபுல்லாக எல்லாம் ஸ்டாண்டிங்லாம் நிற்கிது. என் சீட்டை விட்டு கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். ப்ளஸ் ஆடியோவும் கேட்க அப்புறமா நான் அதை ஆட் பண்ணுறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பிங்காக நான் ஆட் பண்ணுறேன். மேட்ரு என்னென்னா எல்லாருமே தாம்பரத்துக்கு போயிட்டாங்க. நான் தான் கடைசி. மதுரைக்காருக்கு ஃபோன் பண்ணுவாங்க எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு. ஹலோ, மதுரைக்கார் எங்கே இருக்கீங்க? பார்க் ஸ்டேஷனா? எப்பயோ போயிட்டீங்களே. ஓ 6:58 அடுத்த வண்டியா? ஓ நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் நான் பண்ணனே அதே வண்டி தான் போல். சரி ஓகே. டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆகுதுங்க. ஸோ இன்னும் மதுரைக்கார் பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷன்லேயே தான் இருக்கார். அவருக்கு இன்னும் ட்ரெயின் கிடைக்கல. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் கழித்து 10 நிமிஷம் கழித்து கிளம்புனவர். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஓட்டியில் இருக்க சொல்லதான் இவர் பஸ்ஸே ஏறினார். பட் ஆனால் இவர் தாம்பரம் கிட்ட வந்துட்டாருங்க ஆல்ரெடி. பல்லாவரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. இந்த பஸ்ஸை தூரத்துலேருந்து பார்த்து எம்டிசி பஸ்னு ஏமாத்துட்டாங்க. ப்ரைவேட் பஸ் தான் எம்டிசி பஸ் மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. தாம்பரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற பஸ் அது. தாம்பரம் மேப்ஸ் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ தாம்பரம் மேப்ஸ் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:25 ஆகுது. தாம்பரம் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா ரைட்டில் போய் உள்ளேருந்து யூட்டர்ன் அடிச்சுட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுடும். $7:32 ஆகுதுங்க. ஸோ தாம்பரம் ரீச் பண்ணியாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:52க்கு கிளம்பணுமா, 7:32 ஆகுது. ஆவடியில் நம்மளுக்கு டாட்டா காமிச்சிட்டு நம்மளுக்கு முன்னாடி வந்து தாம்பரத்தில் நின்றுட்டு இருக்காருங்க. நாங்கள் 2 பேரும் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கார் கடைசியில் வராரு. எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த எக்மோர் இஷ்யூ இருக்கிறதுனால எக்மோரில் வண்டியை நிறுத்தி வச்சிருவாங்கன்னு தெரியும். மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். மனுஷன் கொஞ்சம் சீக்கிரம் நடந்து வந்திருந்தாருன்னா முன்னாடி ட்ரெயினை பிடிச்சிருப்பாரு. மதுரைக்காரை பார்த்தா தெரியுமே உங்களுக்கு. வந்துடுவார், இன்னொரு டைம் வந்துடுவார். பக்கத்தில் வந்தாச்சு. 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஆகிருக்கு ஜேர்னி. ஆவடியிலேருந்து தாம்பரம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் கூட தான். பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ஸோ 1 மணி நேரம் 50 நிமிஷம் 20 + 26 46 கிலோமீட்டர்ஸ். அவங்கெல்லாம் எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு தெரில. நான் தான் இருக்கிறதுலே கடைசியாக வந்திருக்கேங்க. இந்த நிற்கிறாங்க பார்த்தீங்களா 2 பேரும். 7:55ங்க. எம்பளது மதுரைக்கார் வந்து சேர்ந்துட்டார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3 பேரும் வந்து சேர்ந்தாச்சுங்க தாம்பரத்துக்கு.
இந்த முறையும் பார்த்தீங்கன்னா நான் ஜோக்கர். ஜோக்கர்னு ஒத்துக்கிட்டாரு. ஆல்ரெடி சொல்லிட்டோம் போன அந்த கதையை என்ன சொல்றீங்க? சரி ஓகே, நீங்கள் எப்போ கிளம்பி எப்போ வந்தீங்க? இந்த வாட்டி சரி வின்னர் யாரும் லாஸ்ட்டு சொல்லிடலாம். நான் வந்து கிளம்புனது 6:15 கிளம்புனேன். 6:13 கிளம்புனேன். இங்கே வரும்போது 7:18, அதாவது 1 hour 5 minutes நம்ம வந்து டோட்டல் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணிட்டோம். ஃபேர் வைஸ் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ஃபேர் கொடுத்தோம், கொஞ்சம் அதிகம் தான். 33 ரூபா கொடுத்துருக்கோம், சாரி 37 ரூபா கொடுத்துருக்கோம். டோட்டல் கிலோமீட்டர் 33 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸோ என்னோட சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண டிஸ்டன்ஸ் 20 + 26 டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 46 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். 1 hour 50 minutes எக்ஸாக்டாக இருக்குதுங்க. 5:55க்கு நம்ம ட்ரெயினை ஆவடி ஸ்டேஷனில் கிளம்பிச்சா இங்கே 7:50க்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்திருக்கு, விச் இஸ் எக்ஸாக்ட்லி 1 hour 50 minutes ஆஃப் டைம். ஸோ 1 hour 55 minutes, 1 hour 55 minutes ஆஃப் டைம். ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா. ஸோ மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான் நமக்கு டிக்கெட்டு. ஒரு இடத்துல ஸ்டேஷன் மாறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வி ஷுட் வெயிட் ஃபார் அதர் டைம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா 5:52 கரெக்டாக இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாட்டா காமிச்சிட்டு கிளம்புனாரா, 5:52 கிளம்பி இங்கே வர சொல்ல பார்த்தீங்கன்னா 7:32. ஸோ 1 hour 40 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் ஓட்டிட்டு வந்தார். நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ இன்கேஸ் அவர் லோ ஃப்ளோரோ இல்லை கொஞ்சம் நான் ஸ்பீடாக ஓட்டிட்டு வந்திருந்தாருன்னா நம்மளுக்கு அந்த 1 hour 40 minutes இருக்காது, இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டைம். ஃபேர் வைஸ் பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் 18 rupees. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே ஆவடியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் ஒயிட் போர்டில். ஸோ டீலக்ஸில் வந்துருந்தீங்கன்னா 38 ரூபா சார்ஜ் ஆகிருக்கும். ஸோ இந்த சேலஞ்சோட வின்னர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வைஸ் பார்த்தீங்கன்னா தலைவர் தான் வின்னர் ஆயிருக்காரு. ஃபேர் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் வின்னர் ஆயிருக்கேன். ஸோ ரெண்டத்துக்கு இடையில சோக்கரா நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால தான் இன்னைக்கு வந்து சோக்கரா இருந்திருக்காரு. இன்னும் வித்தியாசம்லாம் இல்லை ஃபேர். ஸோ பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. ஃபேர் வைஸ் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. என்னோட 3 ரூபா தான் கூட அப்படிங்கும்போது ஒரு மேட்டரே கிடையாது. பட் டீலக்ஸ் ஃபேர் அப்படின்னு போனீங்க அப்படின்னா மேபி அது வந்து 5 இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு அந்தந்த மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சர்வீஸாக இருக்கும் கண்டிப்பா. அண்ட் மெம்பர்ஷிப்பு கூட ஓகே. மெம்பர்ஷிப் வைஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் என்னென்ன மெம்பர்ஷிப் நாங்கள் கொடுக்குறோன்னு. லாஸ்ட் டைம் நாங்கள் வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணி அந்த மெம்பர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 3 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஸோ அந்த 3 மெம்பர்ஸில் இருந்து ரேண்டமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி இந்த ஏப்ரல் மந்த்துக்கு எங்கள் 3 பேரோட சேர்ந்து இங்கே சென்னையில் வீடியோ பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வரும். அதை பற்றின அப்டேட்ஸு, அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருக்கும். ஸோ இங்கே ரன்னிங்லேயே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சூப்பரான சேலஞ்ச் ஆவடியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. விடிய காலைல அலாரம் வச்சு 3 மணிக்கு மிட் நைட்லாம் எந்திரிச்சு வந்து இந்த விளாக் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காண்டியாவது சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லா விளாகுமே நாங்கள் அப்படி தான் காலையில் தான் பண்ணுறோம். ஏன்னா இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது மார்னிங் டைமில். ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் போகிற மாதிரி அதை முடிக்கிறோம். ஸோ மேற்கொண்டு ஏதாச்சும் இந்த மாதிரி ஹாட் ரோட்ஸு சென்னையில் இருந்தாலும் சரி, அடுத்து வந்து சென்னையிலேருந்து ரொம்ப தூரம் போகிறதும் ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஒரு சப்போர்ட் கொடுங்க. இதோட இதுலேருந்து விடைபெற்றுக்கிறோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சஜஷன்ஸ் வருதோ அதில் எது மேக்ஸிமம் வருதோ அதை தான் ட்ரை பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ மறக்காமல் எத்தனை பேர் எவ்வளோ சஜஷன்ஸ் கொடுக்குறீங்களோ நாங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி காட்ட ட்ரை பண்ணுறோம். நாங்கள் பாசிட்டிவோ நெகட்டிவோ உங்களோட கருத்துக்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். நாங்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிடுவோம். நன்றி, வணக்கம்.